ஓம் சாய்ராம். எல்லாம் வல்ல சுவாமியின் பொற்பாத கமலங்களுக்கு 1000 கோடி முறை வணக்கங்கள். இதனை காணுகின்ற அனைத்து குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் லவ்விங் சாய்ராம். அதாவது சில நேரத்தில் நம்முடைய மனதில் ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டுமென்ற எண்ணம் உதிக்கும். அதனை செய்யலாம் என்று நினைக்கின்ற பொழுது அது வேண்டாம், வேறு காரியங்களை செய்யலாம் என்ற ஒரு தவறான எண்ணங்களும் நம்முடைய மனதில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அவ்வாறு எண்ணங்கள் வந்தால் அந்த மாதிரி தீய எண்ணங்களை ஒதுக்கிவிட்டு நாம் முதலில் நினைத்த நல்ல எண்ணத்தையே நாம் செயல்படுத்த வேண்டும் என்று குழந்தைகளுக்கான ஒரு சிறு கதையை சுவாமி கூறுகின்றார். ஒரு ஊரிலே ஒரு பள்ளி இறுதி வகுப்பு +2 படிக்கின்ற மாணவன் ஒருவன் இருந்தான். அவன் சுவாமியின் மேலே ரொம்ப பக்தி உள்ளவன். அவனுக்கு ஒரு முழு ஆண்டு தேர்வு, ஃபைனல் எக்ஸாம் +2ல் நடக்குது. அப்போ அவனுக்கு மேக்ஸ் எக்ஸாம் அன்னைக்கு. ஆனால் படித்தான், ஒரே குழப்பம். நல்லா எழுதுவோமோ எழுத மாட்டோமோன்னு அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் அவனுக்கு. உடனே சாமியை வேண்டுறான், சாமி இன்றைக்கி மட்டும் மேக்ஸ் கொஸ்டின் ஈஸியாக வரணும், கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்கணும், நான் எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணணும், குயிக்காக ஆன்சர் பண்ணணும், அப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மனம் மகிழும்படி நான் ஏதாவது செய்வேன் அப்படின்னு அவன் வேண்டிக்கிட்டான். ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸி. இவன் படித்ததெல்லாம் வந்திருக்கு அந்த கொஷின் பேப்பரில். 3 மணி நேரம் எழுதுகிற எக்ஸாமு 2 மணி நேரத்தில் எழுதிட்டான். மிச்சம் 1 மணி நேரம் பாக்கி இருக்குது. அப்படியே அந்த பேப்பரை கட்டி வச்சுட்டான். அப்போ அந்த அடிஷ்னல் ஷீட்டு ஒன்று கையில் இருந்துச்சு. உடனே இவன் கணக்கு போட்டான். கொஸ்டின் ஈஸியாக வந்துச்சு, சாமிக்கு நம்ம என்ன செய்யலான்னு சாமிக்கு சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிடலான்னு நினச்சானான். உடனே அந்த அடிஷ்னல் ஷீட்டில் எழுதுனான், இந்த மாதிரி சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு உண்டான பொருட்கள்: பச்சரிசி அதனுடைய விலை, வெல்லம் அதனுடைய விலை, ஏலக்காய் அதனுடைய விலை, முந்திரி அதனுடைய விலை, நெய் அதனுடைய விலை. இது மாதிரி அதனுடைய விலைப்பட்டியெல்லாம் ஓரளவு எழுதுனான். எழுதி டோட்டல் எவ்வளவு செலவாகும்னு பார்த்தா 15 ரூபா வந்திருக்கு, 15 ருபீஸ். ஆனால் அவன் கையில் 10 ரூபா தான் இருந்துச்சு. ஐயோ 10 ரூபா தான் இருக்கே, என்ன செய்யலாம் அப்படின்னு. உடனே சரி பொங்கல், சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு பதிலாக பழங்கள் வாங்கி வைக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு ஆப்பிள் 1/4 கிலோ, மாதுளை 1/4 கிலோ, வாழைப்பழம், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு போட்டாங்கன்னா அதுக்கு 12 ரூபா வந்துச்சான். ஐயோ 12 ரூபா வந்துருச்சு, என் கையில் 10 ரூபா தான் இருக்குது அப்படின்னா. உடனே அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த 10 ரூபாய்க்குள்ளே என்ன முடியுமோ அதை வாங்கி வச்சுருக்கலாம். உடனே அவன் என்ன நினைக்கிறான், பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க, கடவுளை கும்பிடணும்னா ஒரு பூ அல்லது ஒரு இலை அல்லது ஒரு டம்ளர் தண்ணியாவது வச்சு கும்பிட்டா போதும்னு சொல்லியிருக்காங்க. எனவே வேறு ஒன்றும் சாமிக்கு செய்ய வேண்டாம், என் வீட்டு தோட்டத்து கிணத்துல உள்ள தண்ணியை வாளியில் இறைச்சி ஒரு டம்ளர் தண்ணி வச்சு நான் கும்பிட்டுட்டு என்னுடைய நன்றியை தெரிவிப்பேன்னு முடிவு பண்ணுறான். முடிவு பண்ணிகிட்டே இருக்கும்போது சரி அப்படின்னா இந்த 10 ரூபாய்க்கு என்ன செலவழிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது சினிமாவுக்கு போகலாம், புதுசாக ஃபிலிம் வந்திருக்கு அதுக்கு போகலான்னு முடிவு பண்ணுறான். உடனே நான் மட்டும் போகக்கூடாது, எங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போகலாம், சினிமா டிக்கெட் 2 ரூபா தான், 3 பேர்த்துக்கு போனால் 6 ரூபா, மிச்சம் 4 ரூபாய்க்கு தின்பண்டங்கள் வாங்கி சாப்பிட்லாம். அந்த படம் கொஞ்சம் சிறுவர்கள் பார்க்கக்கூடாத படம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அதாவது சிறுவர்கள் பார்க்கக்கூடாது, வயது வந்தவர்கள் மட்டும் பார்க்கலாம் என்ற வகையிலே அந்த படம் இருக்குது. அதுக்கு இவன் போகணும்னு ஆசைப்பட்றான், முடிவு எடுத்துட்றான். இதெல்லாம் முடிவு எடுக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆயிடுது. எக்ஸாமினர் அந்த சூப்பர்வைசர் எழுதிக்கிட்டியா பேப்பரை கொடுன்னு சொன்ன உடனே பேப்பரை அவர் எடுத்து கொடுத்துட்றான். அவர் இவனை பார்த்துட்டு
ஒன்றுமே சொல்லலை, அந்த பேப்பரை வாங்கிட்டு போயிடுறாரு. சரின்னு மற்றதெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து பையெல்லாம் வச்சுட்டு எங்கே அந்த லிஸ்ட்டை எடுத்து பார்ப்போம், சும்மாச்சும் பார்ப்போம் அப்படின்னு லிஸ்ட்டை எடுத்து பார்க்குறான். ஆக்சுவலாக இவன் சூப்பர்வைசர்கிட்ட கொடுத்தது இவன் இந்த பேப்பரில் எழுதுனான்ல முந்திரி திராட்சைன்ட்டு அந்த பேப்பரை ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கான். கணக்கெல்லாம் வரிசையாக போட்ட அந்த பேப்பரை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டான். இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. திரும்ப ஓடி போய் எவ்வளவோ மன்றாடி கேட்குறான். ஒன்றும் நடக்காது, நீ கொடுத்தது தானே அந்த சூப்பர்வைசர் சொல்லிடுறாரு. ஸோ கண்டிப்பாக இவனுக்கு 0 மார்க்கு தான் வரும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. ஸோ அதனால் சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல வந்து அவனுக்கு ஒரு சக்கரை பொங்கல் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதுக்கு பணம் பத்தாட்டி இருக்கிற பணத்தில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணலான்ட்டு அவன் நினச்சிருக்கணும். அதை விட்டுட்டு சினிமாவுக்கு போகிறதுக்குன்னு முடிவு பண்ணி அந்த ஹரிபரியில் அந்த பேப்பரை கொடுத்துட்டான். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் மனசில் ஒரு நல்ல எண்ணம் வந்துச்சுன்னா அதை உடனே நீங்கள் செயல்படுத்தணும். ஏன்னா அதை செயல்படுத்த தாமதப்படுத்தினீங்கன்னா வேறு ஒரு தீய எண்ணங்கள் மனதிலே வந்து அலைக்கழிப்பதற்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ ஒரு பாடத்தை படிக்கணும், இன்றைக்குள்ள அந்த போர்ஷனை முடிக்கணும்னு நீங்கள் உட்காந்திங்கன்னா அன்றைக்கே முடிச்சிடணும். அப்படி இல்லாமல் இப்போ வேண்டாம் ஒரு 1/2 மணி நேரம் சென்று படிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 1/2 மணி நேரத்துக்கு மேலே வேறு ஏதாவது செய்யலாம். செல்லு பார்க்கலாம், இல்லை டிவி பார்க்கலாம், இல்லை வேறு விளையாடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வந்துடும். எனவே மனதிலே நல்ல எண்ணங்கள் வரும் பொழுது அதனை உடனே குழந்தைகளாகிய நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று சுவாமி சொல்லிய கரை இது. எனவே குழந்தைகளாகிய நீங்கள் இந்த நல்ல வழியில் நடந்து வாழ்வில் உயர்வடைய வேண்டும். ஜெய் சாய்ராம்.